ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் மூவி. நம்ம இன்னைக்கு டப் பண்ணியிருக்க மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேரும் கூட. படத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டெமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா என்னுடைய பேய் அப்படின்னு அர்த்தம். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம படத்துக்குள்ளே போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒரு மிஸ்டில் இருக்காங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. அந்த சர்ச்குள்ளே இருக்காங்க. அந்த சர்ச்குள்ளே எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாதர் வந்து அந்த ஸ்லோகத்தை வாசிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு படுதா போத்துன ஒருத்தர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த தண்ணி மேல கை வைக்கிறாரு. அந்த தண்ணியில கை வைக்கும் போது அந்த தண்ணியில பூவா மாறிடுது. அந்த பூ அவர் கையில் எடுக்கும் போது அங்க ஒரு பெரிய வெளிச்சமே உண்டாகுது. அப்படி வெளிச்சம் உண்டாகும் போது அங்க எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தில அமைஞ்சு போகுது. அந்த ஃபாதர் அதை எப்படியாவது பத்த வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்த செவ்வறு மாதிரி ஒரு திரை மாதிரி இருக்கு. அந்த திரையெல்லாம் தன்னாலே ரத்தத்தால ஏதோ எழுதப்படுது. அந்த கருப்பு போற போத்துனா அந்த மர்ம நபர் என்ன பண்றான், அவன் கையில இருக்க பூவை அங்க இருக்க மக்கள்கிட்ட கொடுக்கறது முயற்சி பண்றான். எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இந்த நீ வச்சுக்கோன்னு எல்லார்கிட்டையும் கொடுக்குறான். எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. யாருனே தெரியாம இந்த கருப்பு போர்வை போத்தினவர் என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க பூவை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்த பைபிள்ல வைக்கிறாரு. பைபிள்ல வச்சுட்டு அவர் மேல இருந்த அந்த போர்வையை எடுக்கிறாரு. போர்வையை எடுக்கும் போது தான் அவர் யாருன்னு தெரியுது. இவர் தாங்க நம்ம ஹீரோ ஜங்குவான். இவர் சாமியை கும்பிட்டுட்டு திரும்புறாரு. திரும்பும் போது அவர் கன்னத்துல ஏதோ வந்து கிழிச்சிட்டு போகுது. அதான் ஒரு கத்தி மாதிரி வந்து வெட்டிட்டு போகுது. தான் கன்னத்துல என்ன கிழிச்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டு அவர் கையை வச்சு அதை தொட்டு பார்த்துட்டு திரும்பினா அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் நிற்கிறான். அந்த குட்டி பையன் கையில அந்த சிலுவையால அடிச்சிருப்பான். அதுதான் வந்து ஜங்குவானோட கன்னத்தை கிழிச்சிருக்கும். திரும்பி பார்த்த உடனே அந்த குட்டி பையன் நிற்கிறான். அவனுடைய அப்பா வந்து அவனை தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ அங்கேயே நில்லு, இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குவானை பார்த்து பயப்படுறாங்க. ஜங்குவான் அந்த சிலுவையை கையில் எடுத்துட்டு அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு அவன் கையில அந்த சிலுவையை கொடுத்துட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவன் கன்னத்துல இருந்த காயம் தன்னாலேயே மறைஞ்சிருது. ஜங்குவான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னோட கையை வச்சு ஒரு சொடக்கு போடுறான். ஒரு சொடக்கு போட்ட உடனே நைட்டா இருந்தது பகலா மாறிடுது. ஜங்குவானோட ட்ரெஸ் மாறிடுது. எல்லாமே டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. ஜங்குவான் அப்படியே பேசிட்டே நடந்து போறான். நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க மீன் பிடிக்கிற ஒருத்தன் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு என்னையா மீன் ஏதாவது பிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது எங்க கால்ல இருந்து ஒரு மீனும் பிடிக்கல, சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஜங்குவான் என்ன பண்றான், அவன் கையால ஒரு சொடக்கு போடுறான். சொடக்கு போட்ட உடனே அந்த கடல் ஃபுல்லா மீனா துள்ளுது. மீன் பிடிக்கிறவன் முகத்துல ஒரே ஆனந்தமா இருது. தூரத்துல இருந்து ஒரு மீன் தாவி தாவி வந்துட்டு இருக்கு. அந்த மீன் தாவி தாவி வந்து நேரா மீன் பிடிக்கிறவன் கையில வந்து விழுந்துடுது. அப்புறம் என்ன, மீன் பிடிக்கிறவனுக்கு ஒரே சந்தோஷம்தான். ஜங்குவானை பார்த்து நீ யாரையா, நீ மேஜிக்லாம் காட்டுற அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே நம்ம மீனவன் என்ன பண்றான், நிறைய வலைய போட்டு நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். நம்ம ஜங்குவான் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் காமிக்கிறாங்க. அந்த ஹால்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இங்க தான் நம்ம முக்கியமான என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. மறக்காம கவனமா பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோயின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூடு லீ அப்படின்னு சொல்றாங்க. டூடு லீ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வ் பண்ற பொண்ணு மாதிரி அங்க வந்தவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்த ஒரு பையன் என்ன சொல்றான், இந்த என் நம்பர், என் விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சுக்கோ, உனக்கு எதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், உனக்கு காசு இல்லாம இருக்கும், அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூடு லீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவளுடைய மேல அந்த சர்வர் கோட் போட்டிருப்பாள், அந்த கோட்டை கைட்டி கொடுத்துட்டு கெத்தா நடந்து போவா. இதை பார்த்தா அந்த பையன் மறண்டே போயிடுவான். கூட இருந்த ஒரு பையன் வந்து என்ன சொல்லுவான், இவதாயா இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் யூகேகே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை பார்த்த உடனே அவன் கையில இருந்த கிளாஸை கீழே போட்டுட்டு தகச்சு போய் நிற்பான். நம்ம ஹீரோயின் மேலே போயிட்டு அங்க இருக்க மைக்கை பிடிச்சி நான் தான் டூடு லீ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பா. இங்க நம்ம ஹீரோயின் ஜங்குவான் என்ன பண்றான், யாரையோ தேடி போயிட்டு இருக்கான். நேரா அவங்கிட்ட போய் நின்று கை எடுத்துட்டு நீட்டின உடனே கையில ஒரு ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆன உடனே கையில ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டரை பார்த்துட்டு இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ இந்த டேவை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டைமர் வச்சிருப்பான். அந்த டைமரை தூக்கி போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான். டைமரை தூக்கி நம்ம ஜங்குவான் மூஞ்சிலே அடிப்பான். பட் அது நம்ம ஜங்குவான் மூஞ்சில் அடிக்காம அது செம்மையா ஹேண்டில் பண்ணுவாரு. உடனே இவன் மயங்கி கீழே விழுறான். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குவான் கையில இருந்த டைமர் அங்க வைக்கும் போது அந்த டைமர் முடிஞ்சிருக்கும். கரெக்டா அதே மாதிரியே அவன் செத்துருவான். ஹார்ட் அட்டாக்கால அவன் செத்த உடனே அங்க இருந்து ஜங்குவான் நடந்து போயிடுவான்.
இப்பதான் டூடூலி என்ன பண்றா, அப்படியே பேசிட்டு அவளுடைய ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் வந்து யாரையும் அட்டன் பண்றதா இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால வந்து நான் யாரையும் மீட் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுடைய மேனேஜர் என்ன பண்றா, இவர் ஒரே ஒரு கஸ்டமர் தான், இவரை மட்டும் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரை போய் யார் அப்படின்னு மீட் பண்ணும் போது அவர் தாங்க நம்ம ஹீரோ ஜங்குவான். நம்ம ஹீரோ ஜங்குவானை பார்த்து ஒரு நிமிஷம் டூடூலி மயங்கி போயிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட ஃபேஸ் கட்டு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ தானே என்னோட காலேஜ் எக்ஸ், நான் எதையும் மறக்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹியூமன்னாலே லவ் வர்றது சகஜம்தான், அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு டூடூலியோட விசிட்டிங் கார்டை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஜங்குவானோட விசிட்டிங் கார்டை அவர் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. சொல்லி வாய மூடலாம், அதுக்குள்ளே வச்சுட்டாங்க சீனன்ற மாதிரி. நம்ம டூடூலி ஏந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கேக் பறந்து வரும். அதாவது சர்வ் கையிலேருந்து தவறி பறந்து வரும், டூடூலி மேலே படுறதுக்கு வரும். நம்ம ஹீரோ வந்து உடனே ஹீரோயினை கவர் அப் பண்ணி கையில் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த கேக்கை இன்னொரு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. இப்போ அப்படியே ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் வைக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஜங்குவான டூடூலி க்ளோஸ் அப்ல பார்த்தது இல்லைல்ல. க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே வாவ் நீ செம்ம ஹேம்சமா இருக்க, செக்ஸியா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் இன்னும் க்ளோஸா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவான் சொல்றாரு. ஐயோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டூடூலி அங்கிருந்து ஓடியே போயிடுறா. நம்ம ஜங்குவான் என்ன பண்றாரு, அந்த கேக்கை தூக்கி போடாம அப்படியே அந்த கேக்கை வச்சுட்டு வெட்டுறதுக்காக பாத்துட்டு இருக்காரு. டூடூலி வேகமா ஓடினாங்க இல்லையா, அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப ஹேம்சமா இருக்கான்ல, செம்மையா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. போன சீன்ல ஒருத்த ஹார்ட் அட்டாக்ல செத்துருவான்ல, அவனோட அல்ல கையெல்லாம் வந்து ஜங்குவான் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு ஜங்குவான் என்ன சொல்றான், ஒரு நிமிஷம் நிறுத்தியா, ஒரே நிமிஷம் நிறுத்து, நான் இந்த கேக்கை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கேக்கை வெட்டி எடுக்கிறான். அந்த கேக்கை தூக்கி கடாசிட்டு அந்த ஃபுல் கேக்கையுமே அவனுடைய கையால பிசைஞ்சு வீணாக்கிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, இன்னும் வந்து மேக்கப் போட்டுட்டே தான் இருக்கா. லிப்ஸ்டிக் போடுறா, ஐலைனர் போடுறா, எல்லாம் போட்டுட்டு இங்க அது சரியில்லை, இங்க இது சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கா. சரி மேக்கப் போட்டது போதும், ஆசாசியா போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த கேக் ஃபுல்லாவே நாசமா போயிருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்க கேக்க ஜங்குவான் அப்படின்னு கேட்கும் போது, ஏய் கேக் வேஸ்டா போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே குட் பை மை எக்ஸ், நம்ம திரும்ப சந்திக்கலாம், பாய் பாய் ஜங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த வீணா போன கேக்கை பார்த்த உடனே அவளுக்கு மனசே உடஞ்சு போகுதுன்னு தான் சொல்லணும். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு அழகான கொரியன் சிட்டி, அதுல கார் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கா. இப்பதான் மெரியா குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த கம்பெனியோட டீம் ஹெட்டை காட்டுறாங்க. அவங்க ஒரு லேடியா இருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படிலாம் இருக்காங்க, எவ்வளோ கெத்தா வாழ்றாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. வச்சாம்பாரியா ட்விஸ்ட்ன்ற மாதிரி அந்த பெரிய மெரியா குரூப் ஆஃப் ஓனர் இருக்கா இல்லையா, பிரின்சஸ் ஜூ, அவளுடைய பொண்ணு தான் நம்ம டூடூலி. எங்க டூடூலி போட்டோக்கு காணும் அப்படின்னு தேடுறாங்க. அவ எப்பயுமே இப்படிதான் லேட் பண்ணுவா அப்படின்ட்டு கூட இருக்க அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க. சரி அங்கிருந்து அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டூடூலி வேகமா வந்து போட்டோக்கு நிக்கிறாங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் டூடூலி கார்ல உட்காந்து யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த மெரியா குரூப் ஆஃப் கம்பெனியும் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கார்லயே போயிடுறா. இப்படியே நம்ம ஹீரோயின் டூடூலி போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. கால் வரும்போது உங்க அம்மா இறந்துட்டாங்க, சீக்கிரமா போயிட்டு உங்க அம்மா ஜூவை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டூடூலி வேகமா ஓடி போயிட்டு மதர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சி என்னை விட்டுட்டு போகாதம்மா, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா திரும்பி, நான் எங்க போனேன், நான் இங்க தானே இருக்கேன், நீ வரமாட்டேன்னு சொன்ன, அதனாலதான் உன்ன டிராமா பண்ணி இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே கடுப்பான டூடூலி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. ப்ளீஸ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து ஒரு கேக் டப்பா எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்றா. அதுக்கு நான் என்னைக்குமா செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என்னோட பர்த்டேவை, எனக்கு போயிட்டு பர்த்டே கேக் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறா. அப்படியே உள்ள இருந்து ஒரு கேக் எடுத்து வெளில வைக்கிறா. அது கேக்கா இல்ல பூ ஜாடியானே தெரியல, பூவா பூத்து இருக்கு அந்த கேக்ல. சரி இதெல்லாம் விட நான் உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அந்த கிஃப்ட்ல 2 ரிங் இருக்கு. அந்த 2 ரிங்கையுமே எடுத்து நம்ம டூடூலியோட கையில போட்டு விடுறா. இதை பார்த்துட்டு டூடூலி நல்லாதான் இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே டூடூலி அந்த கேக்கை வெட்டிட்டு அந்த கேக்கை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் டூடூலிக்கு ஏதோ மைண்ட் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பீச் வரைக்கும் போயிட்டு அங்க நின்று அந்த கடலை பார்த்து சுவாசிச்சுட்டு இருக்கா. இப்படி சுவாசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டூடூலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் அந்த அப்பா அம்மாவும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் ஜங்குவானை காமிக்கிறாங்க. பெரிய லைட் ஹவுஸ்,
பெரிய கெடிகாரம் மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே ரொம்ப ஹைட்ல நம்ம ஜங்குவான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் டூடுலியும் நினைச்சு அங்கவே பேசிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயின் டூடுலியே அந்த கடல் கரையில எதையோ தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. ஃபோன் எடுத்து பார்த்தா மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்றா. அதாவது என்னுடைய பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பர்த்டேவை நான் தனியாவே செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தனியா அந்த கடற்கரையை பார்த்து பேசிட்டு இருக்கா. டூடுலி ஏதோ குடிச்சிட்டு இருந்தால, அது கண்டிப்பா ட்ரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கவே கடற்கரையிலே மயங்கி விழுந்துடுறா. கண்ணை விழிச்சு பார்த்தா ஒரு கார்ல போயிட்டு இருக்கா. கார்ல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது தான் முன்னாடி ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கழுத்து ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவனை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறான். டூடுலி அவனை பார்த்து நீ யாரு, உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு கேக்குறா. நீ தப்பான கொஷினை என்கிட்ட கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த கஷிஃப் எடுத்து டூடுலியோட மூக்குல வச்சு அழுத்துன உடனே நீ சாக போற, அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தும் போது அவன் அங்கவே மயங்கி விழுந்துடுறா. அடி பாவி, நானே நம்பிட்டா அவன் உண்மையா மயங்கிட்டான்னு. பட் அவன் மயங்கவே இல்லை. மயங்கின மாதிரி நடிச்சு அவ கையில இருந்து எதையோ எடுத்து அந்த திருடனை அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறா. கீழே நடக்கிறது எல்லாத்தையும் ஜங்குவான் ஒரு பெரிய லைட் ஹவுஸ் மேல இருக்கான்னு சொன்ன இல்லையா, அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு நேரா டூடுலி கிட்ட நடந்து வரான். டூடுலி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. நடந்து வர்றது ஜங்குவான் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு அங்கவே நிக்கிறா. ஜங்குவான் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவானை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நின்றுகிட்டே இருக்கும் போது டூடுலியோட இன்னொரு பக்கம் வந்து அந்த தீஃப் நிக்கிறான். ஒரு பக்கம் ஜங்குவான், இன்னொரு பக்கம் தீஃப். என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல டூடுலி பாத்துக்கிட்டே இருக்கா. ஜங்குவானையும் அந்த தீஃபையும் சண்டை போட விட்டுட்டு அங்க இருந்து டூடுலி ஓடியே போயிடுறா. டூடுலி பயந்து போய் ஒரு கார்ல போய் ஒளிஞ்சிருவா. அதுக்குள்ள ஜங்குவான் என்ன பண்ணுவான், அந்த தீஃபை அடிச்சு கொண்டு வந்து அந்த கார் மேலே தூக்கி வீசிடுவான். இவ அடிக்கிறத பார்த்து பயந்து போன டூடுலி ஓடி போயிட்டு அங்க இருந்து ஒரு பாலத்துக்கு கீழே உட்காந்து ஒளிஞ்சுப்பா. உடனே அதுக்கு ஜங்குவான் என்ன பண்ணுவான், ஹே வெளியில வா, பயப்படாத என்ன பார்த்து அப்படின்னு சொல்லுவான். நம்ம டீல நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவான் டூடுலிக்கு கை கொடுப்பான். அப்படி கை கொடுக்கும் போது எங்க இருந்தோ ஒரு வெளிச்சம் அடிக்கும். என்ன வெளிச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜங்குவான் ஒரு தீஃப் அடிச்சு தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அவன் அங்க இருந்த காரை எடுத்துட்டு வேகமா இவங்க மேல இடிக்கிறதுக்காக வருவான். ஜங்குவானும் டூடுலியும் கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஜங்குவான் கைய ஒரு சொடக்கு போட்ட உடனே எல்லா விஷயமும் நடக்கும், அதாவது மேஜிக் நடக்கும். இப்போ வந்து அந்த மேஜிக் நடக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜங்குவானும் டூடுலியும் கை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கை ஒன்னா இருக்கிறதுனால அந்த மேஜிக் நடக்காது. உடனே ஜங்குவான் சொடக்கு போட்டு போட்டு பார்ப்பான், அந்த கார் நிக்கவே நிக்காது. இதனால பயந்து போய் டூடுலியே அந்த பாலத்து மேல இருந்து கீழே விழுந்துருவான். டூடுலியே கீழே விழுறான்னு ஜங்குவானும் என்ன பண்ணுவான், அவளை பிடிக்கிறதுக்காக அந்த பாலத்து மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுவான். இப்படி 2 பேரும் பாலத்துக்கு அடியில விழும்போது 2 பேரும் கடலுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி கடலுக்குள்ள போகும்போது ஜங்குவான் அங்கவே மயக்கமாயிடுறான். பட் நம்ம டூடுலி வந்து திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறா. எப்படியோ அவளுக்கு முழிப்பு வந்து மேலே வந்து நீச்சல் அடிச்சு போகலாம் அப்படின்னு பாப்பா. ஆனால் நம்மளை காப்பாற்ற வந்துட்டு இவன் இந்த கடலுக்குள்ளேயே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவானையும் அங்கேருந்து மேலே இழுத்துட்டு போவா. பட் டூடுலி ஜங்குவான் ஹேண்டை நல்லா இறுக்கமா பிடிச்சி தண்ணி கடல்ல, அதாவது கடலுக்குள்ள இருக்கும்போது அந்த சிலுவை சிம்பிள் ஜங்குவான் கையில இருந்து நம்ம டூடுலியோட கைக்கு வந்து மாறிடும். இப்படி மாறினதுக்கு அப்புறம் நம்ம டூடுலி அந்த கடலுக்குள்ளேயே மயங்கிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா 2 பேரும் கரை ஒதுங்கி கிடக்குறாங்க. அது எந்த பிளேஸ் எதுனே தெரியல, எங்க இருந்தோ எங்கேயும் வந்து ஒரு இடத்துல கரையில ஒதுங்கி இருக்காங்க. ஜங்குவான் கண் விழிச்சதும் என்ன பண்றாரு, தன்னுடைய கையில இருந்த சிலுவை சிம்பிளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம டூடுலி கண் விழிச்சு எழுந்து வருவா. அவ கையை பிடிச்சி பார்க்கும் போது அவளோட கையில அந்த சிலுவை சிம்பிள் இருக்கும். ஜங்குவான் கையில அந்த சிலுவை சிம்பிள் அழிஞ்சு போயிருக்கும். அப்படியே அந்த பிளேஸே சொர்க்க மாதிரி மாறிடுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஜங்குவானும் மற்றும் டூடுலியோட லவ் ஸ்டோரியா கண்டினியூவா பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. திஸ் இஸ் புவி தென் பாய்.